Hello guys, I am Varun. Two aeroplane sized asteroid 13 டிசம்பர் 2024 நமது பூமியை சேஃபா டிஸ்டன்ஸ்ல கடந்து போயிருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீடைலா பார்ப்போம். 13 டிசம்பர் 2024 மார்னிங் 9:40 மணி அளவுல 2024XW15 எனும் ஆஸ்ட்ராய்டும் 2024XC16 எனும் ஆஸ்ட்ராய்டும் அந்த பூமியை சேஃபா டிஸ்டன்ஸ்ல கடந்து போயிருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. அதுல 2024XW15 இந்த ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில இருந்து 40,10,000 மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல மணிக்கு 25,859 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீட்ல இந்த ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை சேஃபா டிஸ்டன்ஸ்ல கடந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்டு 2024XC16 இந்த ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில இருந்து 32,80,000 மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல மணி 46,269 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீட்ல இந்த ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை சேஃபா டிஸ்டன்ஸ்ல கடந்து போயிருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. பூமியை கடந்து சென்ற இந்த இரண்டு ஆஸ்ட்ராய்டும் ஏரோப்ளேன் சைஸ் அளவு கொண்டிருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள எத்தனை ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கு. அதாவது 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. இந்த 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு நமது சூரியன் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே இந்த மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கிற 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு அந்த கைப்பர் பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. இதுல உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் நமது சூரியன் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை நோக்கி வருது அப்படின்னு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கப்பதான் டிசம்பர் 13, 2024 ஆஸ்ட்ராய்டு 2024XW15 இந்த ஆஸ்ட்ராய்டும் ஆஸ்ட்ராய்டு 2024XC16 இந்த ஆஸ்ட்ராய்டும் நமது பூமியை சேஃபா டிஸ்டன்ஸ்ல கடந்து போயிருக்கு அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் நமது பூமியில விழுந்துச்சுன்னா அந்த சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல என்ட்ராகிறப்ப அந்த சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு எரிஞ்சு அழிஞ்சிடும். அதுவே மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் நமது பூமியில விழுந்துச்சுன்னா நமது பூமியில பெரும் பாதிப்பு ஏற்படும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில விழுந்துச்சு. நமது பூமியில விழுந்த அந்த மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் நமது பூமியில முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. நமது பூமியில 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி விழுந்த ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டுனால நமது பூமியில ஒரு கொடூரமான அழிவு ஏற்பட்டுச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமி நோக்கி வருதா அப்படின்னு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனல் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.